Daily. Taste the Daily. சரவணன் சார், என்னன்னா நீதிமன்றம், மகிழா நீதிமன்றம் வந்து நீங்க மிக கடுமையாக அதிமுக முன்வைத்த அந்த கேஸ் தொடர்பாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கிற அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் வரவேற்றுலாம் இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வரவேற்றுதான் இருக்கிறாங்க. வரவேற்று இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா, பல்வேறு சந்தேகங்களை, பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் முன்வைக்கிறாரு. 5 மாதங்கள்ல விரைவாக நாங்க வந்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டோம்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த பெருமை திமுகவுக்கு போகக்கூடாதுன்னு இவ்வளவு சந்தேகங்களை கிளப்புறாரோ எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். நீங்க சரவணன் சார் சொன்னாலும் பயந்து போயிட்டேன். நான் இல்ல அந்த சார். ஆமா இல்ல, இரு மரியாதையான சார். சோ அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரி, கடைசியா அண்ணா இந்த பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தல் இந்த பிறகு 157 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறது. இதை வந்து அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வரவேற்று இருக்கிறார் அந்த தீர்ப்பை. அதே சமயத்துல இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சி மாற்றம் வரும். யார் அந்த சார், சாருக்கு உதவின சாரெல்லாம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கப்படுவார்கள் என்று மக்களுக்கான அந்த விஷயத்தையும் இன்னைக்கு முன்வைத்து இருக்கிறார். இந்த விஷயத்துல ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எந்தவித உரிமையும் கொண்டாட முடியாது. நாங்க வந்து தீர்ப்பை 5 மாசத்துல பெற்றுக் கொடுத்தோம் என்று அவர் சொல்கிறாரே, செய்ய முடியாது. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்திருந்தா அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வழக்குக்கு இவங்க சிபிஐ விசாரணைக்கு தடையிட்டு ஏன் போகணும்? இவங்க அரக்கோணத்துல இப்ப 20 வயது ஒரு மாணவியை வந்து திமுக புலிகளுக்கு இரையாக்கிக்கிட்டு இருந்தாரே தெய்வச்சியார், திமுக நிர்வாகி. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறாரு இவரு? தமிழ்நாட்டுல பல இடத்துல பெண்களுக்கான அந்த பாலியல் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து விரைந்து தீர்ப்பு வாங்காதவர், இதுக்கு மட்டும் ஏன் வாங்குறாரு? இப்ப இதுல வந்து உள்நோக்கம் இருக்கிறது. எந்த விஷயத்துக்கு ஒரு வாய் திறக்கல. சென்னையில பல இடத்துல பல வீடுகளை எரிக்கிறாங்க. பல வீடை இடிக்கிறதுக்கு காவல்துறை போய் வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர்றாங்க, தரதான இழுத்துட்டு கொண்டு வர்றாங்க. இப்படி விஷயத்துக்கெல்லாம் வாய் திறக்காத முதலமைச்சர் இதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறாரு? அப்ப வந்து எதையோ வந்து ஒரு மூடி மறைக்கிறதுக்கு இதை செய்யறாரு. அப்ப என்ன எதை மறைக்கிறாரு? யாரை காப்பாற்ற போகிறார்? நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா வந்து ஹெல்த் மினிஸ்டர் மாசு அவர்களும், துணை மேயர் அவர்களும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் வீட்டுல திமுக நிர்வாகி இல்ல மாணவர் நிர்வாகி இல்ல அவங்க பாணியில சொன்னா கூட திமுக அனுதாபின்னு கூட வச்சுக்காங்க, அவர் வீட்டுல போய் பிரியாணி விருந்து சாப்பிட்டுக்கிட்டு அளவு இருக்கிறாங்க. இதே ஞானசேகரன் முதல்ல வந்து வழக்குல என்ன சொல்றாரு? கோட்டூர்புரத்தோட காவல் நிலைய அதிகாரிகளையும் அபிராம காவல் நிலைய அதிகாரிகள் மேலேயும் அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களும் வந்து விசாரணை வளையத்துல உள்ள வர்றாங்க. அப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு அதிமுக பெண் வழக்கறிஞர் போட்ட அந்த வழக்க உயர் நீதிமன்றம் எடுக்கிறது. அப்போ வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு இந்த திமுக அரசாங்கம் தானே போகுது. அப்போ வந்து நாங்க உண்மையிலேயே ஒரு வழக்கை முடிச்சு வச்சிருவோம், குற்றவாளியை கண்டுபிடிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னா இதுக்கே இவங்க போயிருக்கணும். இவங்களோட நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, செஞ்சுட்டாரு, அதுல யாருமே இல்ல அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்தை உள்ள புகுத்துறதுக்கு பாக்குறாங்க. அதான் இந்த இடத்துலதான் சார், ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு அவங்க சொல்றத நீங்க எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. ஏன் அந்த சந்தேகம் அப்படிங்கறதா இங்க கேள்வியே. ஆமா, பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்து முன்னுக்கு பின்புறம் இருக்கலாம். கடந்த டிசம்பர் 23 நடக்குது பிரச்சனை. இதே ஞானசேகரன் காவலர் சீருடை அணிந்து வாக்கி டாக்கியோட காலேஜுக்குள்ள போய் வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப இவருக்கு வந்து ஏதோ காவல்துறை கருப்பாடுகள் யாரு கூட இவருக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த பெண் வந்து கதறும் பொழுது என்ன செய்யறாங்க? ஞானசேகரன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க அவர் பேசும் பொழுதும் ஒருத்தட்ட பேசுறாரு, சாருன்னு பேசுறாரு. காவல்துறை என்ன சொல்லுது? பிளைட் மோட்ல இருந்துச்சுன்னு சொல்லுது செல்போன்ல. அப்ப முதல்ல இருந்தே காவல்துறை மறைக்க பார்க்கிறது. அப்ப வந்து இது இருக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான அரசியல் பின்பலம் உள்ள நபர்கள் இதுல வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு காவல்துறை வந்து உடந்தையா இருக்கிறது. இவங்க எல்லாம் சேல்ஸ் அண்ட் சப்ளை சர்வீஸ் மாதிரி. இவங்க இப்ப பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல எப்படி 20 மாணவிய முக்கியமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட சேர்ந்த அவருடைய பிஏல சொல்றாங்க, அவருக்கு இரையாக்கினதால சொல்றாங்க. அப்படி இவங்க ஏதோ ஒரு வகையில இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் கூட ஒரு பிரபல சினிமா நடிகை கூட ஒரு விருந்துக்கு ஒரு நாளுக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட இப்ப சமீபத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாத சும்மா சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கிறது. நம்ம ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்னன்னா, இப்ப அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு இன்னும் பதில் வரல அப்படிங்கிறத
திரும்ப திரும்ப அதிமுக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்ப யார் அந்த சார்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேணா சொல்லுங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு திமுக கேட்கறாங்களே. இல்ல இது நிச்சயமா இது வந்து லீகலான ஒரு பிரச்சனை, சட்ட ரீதியா அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஊடகத்தை இதை வச்சு நீங்க பேசிட முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப ஆளுங்கட்சியா அப்ப இருக்கிறது. இப்ப பொள்ளாச்சி வழக்குல அவங்க சொன்னாங்க சிபிஐ விசாரணைக்கு யார் உத்தரவிட்டது? அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இவங்க சிபிஐ விசாரணைக்கு எதிராக போனாங்க திமுக அரசு. இப்ப அப்படி இல்லை. அதனால பொள்ளாச்சி வழக்குல விசாரணையில தீர்ப்பு வந்ததுன்னா அது வந்து அந்த இது வந்து யாருக்கு போகும்? கிரெடிட் அதிமுகவுக்கு, ஐயா எடப்பாடியாருக்கு, அன்றைய முதலமைச்சருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். இதுல வந்து இந்த வழக்குல வந்து இவங்க வந்து விசாரணையை வந்து ஒருத்தரை மட்டும் குற்றவாளின்னு மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணி யாரையோ காப்பாற்ற நினைக்கிறார்கள். பொள்ளாச்சி சரி, நான் அதை வேணா ஒத்துக்கிறேன். இப்ப என்னன்னா, பொள்ளாச்சி விவகாரத்துல தீர்ப்பு வந்ததுக்கு அப்போதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் காரணம்னு நீங்க அதை கிளைம் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி இவங்க ஆட்சியில, திமுக ஆட்சியில இந்த குற்றம் நடக்குது, அவங்க ஆட்சியிலேயே தீர்ப்பும் வருது அப்படின்னா அதனாலதான் நாங்க கிளைம் பண்றோம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. இல்ல அதுதான் சொல்ல வர்றோம். எதுக்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் இதற்கு மட்டும் ஏன் வந்து வாய் திறந்து அவர் மட்டும் தான் குற்றவாளினே அவர் சொல்லணும்? அப்படி வந்து உண்மையிலேயே இவங்க குற்றத்தை 5 மாசத்துல கண்டுபிடிச்சு போறாங்க, புலனாய்வுல இவங்க பெரிய லெவல்ல பண்ண போறாங்கன்னா எதற்காக அண்ணா நகர் அந்த 10 வயது சிறுமி வழக்குல வந்து இவங்க எதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம்னே போனாங்க? எத்தனை பாலியல் பிரச்சனை நடக்குது? 18,300 போக்சோ வழக்குகள் இன்னும் வந்து இப்ப இருக்கு, நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு காணாத திமுக அரசு குறிப்பிட்ட அந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தரை மட்டும் அவர் குற்றவாளியா வந்து இப்ப அவரை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பிறரை காப்பாற்ற நினைக்கிறதான் சட்டமன்ற. சரி, எனக்கு என்னுடைய புரிதலுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் சார், அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. இப்ப ஞானசேகரன் தொடர்பான இந்த வழக்குல தீர்ப்பை வாங்கி கொடுத்தது, இவ்வளவு வேகமாக வாங்கி கொடுத்தது உங்களுக்கு சந்தேகமா? இல்ல வேறு யாரையோ தப்பிக்க வைப்பதற்காக ஞானசேகரனை திமுக காரர்கள் பலியாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா? வெளிப்படையா உடைச்சு பேசுங்க. நீங்க ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் தான். அவரை மட்டும் குற்றவாளியை காமிச்சு அவங்க யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு, ஒருத்தரையோ பலரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு இது நடவடிக்கையாகத்தான் இதை வந்து சீக்கிரம் வழக்க முடிச்சு வச்சாதான் நம்ம பாக்குறோம். சரி, அப்ப வேறு ஒருத்தரோ இல்ல ஒரு சிலரோ அவங்களை காப்பாத்துறதுக்குங்கிறீங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான மிக முக்கியமான ஆளுங்களா அவங்க காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இன்னொருத்தரை பலி கொடுத்து அவரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் இருக்கணும். அதனாலதான் இந்த பிரச்சனைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் எழுப்புறாரு. பரவலாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அவங்க சார்பா கேட்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். அப்ப வந்து அந்த சார் யார் அப்படின்றது தெரியணும். இப்ப யார் அந்த தம்பின்ற விஷயங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி, யார் அந்த தியாகின்னு போற மாதிரி, யார் அந்த சார் இல்ல யார் அந்த சார்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தெரியணும். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிற அதே நேரத்துல எங்களோட ஆட்சி வரும்பொழுது இந்த சார்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க நிச்சயமாக தண்டிப்போம் அப்படின்னு மக்களுக்கான அந்த உறுதியை கொடுக்கிறார். சரி சார், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தானே சொல்றாங்க ஞானசேகரன் மட்டும்தான் இதுல வந்து தொடர்புடையவரா இருக்கிறாரு, வேறு யாருக்கும் தொடர்புடையன்னு காவல்துறை தானே சொல்லுது. ஏன் நீங்க வந்து திமுகவை இதுல வந்து நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க திமுக மேல? இல்ல, காவல்துறைக்கான அமைச்சர் யாரு? முதலமைச்சர். முதலமைச்சர் கீழ் இருக்கக்கூடிய துறை காவல்துறை. அப்போ வந்து ரொம்ப நெருக்கமான ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான அரசியல் பிரபலங்களாத்தான் நிச்சயம் புள்ளிகளாத்தான் இவங்க இருக்கணும். அவங்க அதனாலதான் போலீஸ வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கங்கறீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆமா, போலீஸ வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது விசாரணையில காவலர்களே சொல்றாங்க இல்லையா? ஏன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம்ல இருந்து டிஎஸ்பி வாலண்டியரா வெளியேறாரு இல்லையா, விசாரணை இருந்து வெளியே வர்றாரு அவரு. ஏன்னா அவர் வந்து இதைத்தான் சொல்றாரு, தனக்கு அழுத்தம் இருக்கிறதாக அவர் சொல்றாரு. அப்ப இது வந்து ரொம்ப தெளிவா காமிக்கிறது ஆளுங்கட்சி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி. ஏன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பாலியல் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆளுங்கட்சி நிர்வாகிகள் தான் பண்றாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான அரசியல் புள்ளிக்கு இவங்களை வந்து இரையாக்குகிறார்கள். புரியுது புரியுது. நிறைய சந்தேகங்கள் என்னதான் தீர்ப்பு வந்தாலும் கூட பல்வேறு சந்தேகங்களை நீங்க திமுக அரசு மேல முன் வச்சிருக்கீங்க, எதிர்க்கட்சியில முன் வச்சிருக்காங்க. ஏன் அந்த சந்தேகம், ஏன் அந்த சந்தேகம்லாம் இன்னும் தீர்க்கப்படலன்னு இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். நான் அடுத்த ரவுண்ட்ல உங்ககிட்ட வரேன். ஒரு பாயிண்ட், எஃப்ஐஆர் யார் லீக் பண்றா? பெண் அமைப்பு தான் பத்திரிகையாளர்கள் லீக் பண்ணுது. விசாரணையில பத்திரிகைகள் செல்போனை வாங்கி ஆய்வு பண்ணும் பொழுது இந்த பெண் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அந்த விஷயங்களை
அந்த பெண்ணோட இதை வந்து டீடைல்ஸ வந்து வெளிப்படுத்தினது வந்து பெண் அமைப்பு. அப்ப வந்து போலீஸ் தான் வந்து உடந்தையா இருந்து பண்றாங்க. இதுக்கு காரணம் வந்து சட்ட திருத்தம் புதுசா வந்தனால அதுல இருந்த ஏதோ குழப்பத்துல அது மாதிரி லீக் ஆகிட்ட மாதிரி ஒரு காரணத்தை அதுன்னு சொல்றாங்க. நிச்சயமாக இவ்வளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஒரு குற்றவாளி வீட்டுல போய் ஒரு அமைச்சரோ ஒரு துணை மேயரோ உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய லெவல்ல இருக்கிறவரு எந்த அளவு ஒரு கான்டாக்ட்ல இருந்திருப்பாரு, யார் அவரு அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியத்தான் போகுது. நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சரவணன் சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லிருங்க. இதே மாதிரி இவங்க இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மக்களுக்கு சலிப்பு தட்டிராதா? மக்களுக்கு ஏற்கனவே சலிப்பு வந்துருச்சு சார். அது 2026 தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். மதுரையில கூட முதல்வர் வந்து ரோட் ஷோ நடத்த போறாரு. அவங்களுடைய பொதுக்குழு நடக்கும் பொழுது அங்கனாலும் விடை சொல்லுவாரா யார் அந்த சாருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாலா போன ஸ்டாலின் ஆட்சிக்கு இந்த பாலியல் சம்பவங்களே சாட்சின்னு பொதுமக்கள் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. தமிழ்வேந்தன் சாருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வழக்குக்கு SIT விசாரணை நடந்த இந்த தீர்ப்பு கிடைச்சது. SIT அமைச்சது சுப்ரீம் கோர்ட்டு. இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அதிமுக வழக்கறிஞரோட மனு தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. டிசம்பர் 24 இருந்து இதுக்கு தொடர்ச்சியா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து குரல் கொடுக்கிறார். சட்டமன்றத்துல 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் எழுப்பி யார் அந்த சார் அப்படின்ற இந்த கேள்விதான் எல்லா சைடும் எக்கோவாச்சு, உலகம் முழுவதும் எக்கோவாச்சு. இதுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னா அதற்கு காரணம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் அப்படின்றது தமிழ்வேந்தன் சாரோட பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். 26 ஆட்சி மாற்றம் மக்கள் வந்து மனதில் வந்துருச்சு, உறுதியாக நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.